வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மினி பொதுத் தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய செமி ஃபைனல் தேர்தல் என்று வர்ணிக்கப்படக்கூடிய 5 மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக இருக்கின்றன. அரசியல் ரீதியாக பெரும் எதிர்பார்ப்புகளை, பெரும் முக்கியத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் இது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலத்தின் தேர்தல். நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அமைந்து 2.5 ஆண்டு காலம் கழித்த பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் என்பது இந்தியாவின் அரசியல் போக்கை, தேர்தல் முடிவுகள் எப்படி வெளியானாலும் அந்த முடிவுகள் இந்தியாவின் அரசியல் பயணத்தை, அடுத்த போக்கை எப்படி எடுத்து செல்ல போகிறது என்பதில் இந்த முடிவுகள் தாக்கம் செலுத்தும். அது பாஜகவுக்கானாலும், காங்கிரஸ் கட்சிக்கானாலும், இதர எதிர்க்கட்சிகளுக்கானாலும் இந்தியாவின் அடுத்த அரசியல் பயணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த தேர்தலுக்கு உண்டு. எனவே இந்த தேர்தல் முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றன? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ஆட்சியை பிடிக்கும் அல்லது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கின்றன. எனவே இந்த முடிவுகளை விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள், அரசியல் விமர்சகர் சுமந்த் சி. ராமன் அவர்கள். வணக்கம். செல்வ பெருந்தகை அவர்களிடமிருந்து தொடங்கலாம். இந்த தேர்தல் அப்படின்றது, அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் அப்படின்னாலும், ஒருவேளை கருத்து கணிப்புகள் மெய்யாகும் பட்சத்தில், பாரதிய ஜனதா கட்சி அங்கு தனிப்பெரும் கட்சியாக உருவாகிற பட்சத்தில், அது அகிலேஷ் யாதவுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவை காட்டிலும் ராகுல் காந்திக்குத்தான், அவருடைய தலைமைக்கு தான் இந்த தேர்தல் பின்னடைவாக இருக்கும். ஏனென்றால் அவருக்கான அரசியல் பயணத்தில் முதல் தோல்வி அகிலேஷ்க்கு. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் ஒரு டிசைசிவான ஒரு சிக்கல் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு எதிரான அதிருப்தி குரல்கள் அந்த கட்சிக்குள்ளேயே வலுக்கும். அவர் ஒரு வலிமையான தலைவர் அல்ல, மோடியை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை அவருக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கான குரல்கள் வலுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ்குள்ள ராகுல் காந்திக்கு எதிராக பேசுறதுக்கு யாரும் அது மாதிரி விருப்பப்படலை, விரும்பவும் மாட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே புதுடெல்லியில் மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி தழுவி இருக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. பீகாரில் பார்த்தீங்கன்னா, பீகாரில் கூட்டணி அமைச்சதே திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். அங்கேயும் பிஜேபி மன்னக்கவி இருக்கு. எப்படி 2 மாநிலங்களில் 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஜேபி தோல்வி அடைஞ்சிருக்கு. எப்படி நீங்கள் ராகுல் காந்திக்கு இது பின்னடைவுன்னு சொல்லலாம்? நம்பர் 1. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கூட்டணியை இல்லை, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய தேர்தல் இந்த தேர்தல். அதில் ஆட்சியிலிருந்து அகிலேஷ் யாதவ் ஆட்சியை ஒருவேளை இழப்பாரானால், இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையாகி அவர் இழந்தால், அவருக்கு ஏற்படக்கூடிய சேதாரத்தை காட்டிலும் ராகுல் காந்திக்கு ஏற்படக்கூடிய சேதாரம் அதிகம். இல்லை, அப்படியே இதை உற்று நோக்கி பார்க்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு இவங்க ஏற்கனவே 328 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற அளவுக்கு பாராளுமன்றத்தில் 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 73 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் இவங்க 1% குறைஞ்சாவோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இழந்தாவோ மிகப்பெரிய பாதிப்பு, பின்னடைவு பிஜேபிக்கு தான் வரும். எந்த விதத்தில் காங்கிரஸுக்கு இழப்பு என்பது கிடையாது. இல்ல, இப்ப நீங்க 2 வகையா பார்க்கலாம். அது 5 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைச்ச அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு தோல்வியா, அவர் மீண்டும் அவர் அந்த ஆட்சியை தக்க வைச்சா, அந்த முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு அணுகணுமா? அப்படி அல்லது 2 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு யாட்ஸ்டிக்கா வச்சுக்கணும்? ஒரு மாநிலத்தில் எந்த ஆளுங்கட்சி இருக்கோ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்பவுமே ஆன்டி வேவ்ஸ் இருக்க தான் செய்யும், எல்லா மாநிலத்திலையுமே. இப்போ உத்தரகாண்ட்னு சொன்னால் நாங்களே சொல்கிறோம், உத்தரகாண்டில் எங்களுக்கு பின்னடைவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் உள்ள தலைவர்கள்லாம் அங்கே அவர் வாங்கிட்டார். பகுகுணால இருந்து எல்லாரையுமே முன்னாள் முதலமைச்சர்லாம் எடுத்துட்டாங்க. முக்கிய தலைவர்லாம் இப்போ பிஜேபியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்தரகாண்டில். உத்தரப்பிரதேசம் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது, மீதியுள்ள 4 மாநிலங்களும் அப்படி பார்க்க முடியாது. எனவே ராகுல் காந்திக்கான தோல்வியாக இருந்தாலும் ராகுல் காந்திக்கான பின்னடைவா பார்க்க, ராகுல் காந்திக்கு பின்னடைவு ஏற்படும்னா, வாரணாசியில் எதற்கு ஒரு பாரத பிரதமர் 3 நாட்கள் தங்கி தெரு தெருவா, வீடு வீடா, நகர நகரமா சுற்றி அங்கே வாக்கு சேகரிச்சிருக்காரு? அது மாதிரி அவசியமே இல்லையே. எதற்காக 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்? ஒரு பாரத பிரதமர். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, உலகளாவிய பிரச்சனை இருக்கு.
தினம் தினம் மக்கள் வந்து வேதனையில் இருக்காங்க, எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாரணாசி தொகுதியில 3 நாட்கள் பிரச்சாரம் செய்வது அவருடைய சொந்த தொகுதி. இன்னொன்று தேர்தல் 3 நாட்கள் இருக்குமா? தேர்தல் என்று வந்தால் அது பிரதமரா, சுயம் சேவகா, தொண்டரா அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். தேர்தல் என்றால் பிரச்சாரம் இயல்பு. இந்திரா காந்தி ஆகட்டும், எத்தனை நாள் வேண்டுமானாலும் முகாமிடலாம், அது எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் வெற்றிதான் நாளை பேச போகிறது. ஒரு பாராளுமன்றத்தில் 3 நாட்கள் ஒரு பிரதமர் சுற்றி சுற்றி வருவது வெற்றிக்காகவா? மீதி உள்ள பாராளுமன்ற தொகுதிகள், மீதி உள்ள மாவட்டங்கள்லாம் ஒரு சுற்றுப்பயணம் செய்யலாம் இல்லையா? எதற்காக வாரணாசியில் மட்டும் 3 பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் ரோட் ஷோ போகும்போது, பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நரேந்திர மோடியை விட 3 மடங்கு மக்கள் கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குன்னுட்டு. அதனால வந்து நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இது பின்னடைவா, இது வந்து அவருக்கு சறுக்கலை ஏற்படுத்தமா, காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பம் வருமா, இவருடைய லீடர்ஷிப் சரியான லீடர்ஷிப்பா இல்லையா என்பது டிபேட்டுக்கே வேண்டாம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு மேலே எல்லா முடிவும் ஓரளவுக்கு தெரிய போகுது. என்ன சொல்ல போனா நரேந்திர மோடி எல்லா இடத்துலையுமே வந்து முக்த் பாரத்னு சொல்றாரு. காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு. இப்ப பஞ்சாப்ல என்ன நடந்துட்டு இருக்கு? போட்டியே வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தான் இங்க போட்டி இருக்கு. அங்க வந்து பிஜேபி என்றது ஒரு இல்லாத கட்சி ஆகி போச்சு அங்க. அப்ப அங்க சொல்லலாமா நம்ம பஞ்சாப் முக் பாரத் அல்ல பஞ்சாப் முக் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு? சோ அதுல 5ல் 1 உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா அதை கோட் பண்றீங்க, எல்லாமே சாதகமா இருக்கு. இடத்துல வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸை வந்து நிராகரிக்கிறீங்க. நம்ம பேசலாம். திரு சேகர், இந்த தேர்தல் முடிவு என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்தும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால அண்ணன் செல்வ பெருந்தகை சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாரு. அவருக்கு கொஞ்சம் சின்ன பதில் சொல்லிட்டோம்னா, பிஜேபி பெரிய பதிலே சொல்லலாம், நீங்க சின்ன பதில் என்ன இருக்கு? வாரணாசியில் 3 நாள் பிரதமர் இருந்தாருன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்களே வந்து என்னுடைய சார்பில் நல்ல பதில், நான் சந்தோஷப்படுற பதிலாக சொன்னீங்க. ஒரு வெற்றிக்காக இருக்கிறது. அப்புறம் பிரதமர் எங்கெல்லாம் போகணும்னு ராகுல் காந்திகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இந்த தொகுதிக்கு இவ்வளவு நாள் போகணும்னு வாங்கிக்கிற மாதிரி சந்தோஷப்படுறது ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவா வந்து ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனை எதிர்கொண்ட அளவுக்கு ஒரு வாரணாசி காசியில ஒரு முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடந்தா அதுக்கு கவுன்சிலருக்கு போட்டிடுறவங்க எப்படி வீதி வீதியா போவாங்களோ அது மாதிரி பிரதமர் மோடி சென்றார். இதற்கு முன்னால் வேறு பிரதமர்கள் எந்த தேர்தலிலும் இப்படி ஒரு ஊர்ல முகாமிட்டு 3 நாட்கள் பண்ணல அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இல்ல, அதாவது ஒரு ஒரு இம்ப்ரெஷன். இந்த கேள்வி அவரை மகிழ்ச்சிப்படுத்துமான்னு எனக்கு தெரியல. இல்ல மகிழ்ச்சியில யதார்த்தத்தை சொல்றீங்க. இம்ப்ரெஷன் ஒரு எலெக்ஷன் ஏறீங்கல்ல, நீங்க எப்படி டிஃபரெண்டா பண்றீங்க, எவ்வளவு வசீகரமா இருக்கீங்க, எவ்வளவு தூரத்தை கவர் பண்றீங்க, பேசப்பட வேண்டும். அந்த அது பேசப்படுவது வந்து அப்படியே வேவ்ஸ் போகும். அதன் மூலமாக அது எலெக்ஷனை மாத்துற ஒரு சூழ்நிலை ஒன்று. இரண்டாவது வந்து பிரதமர் வந்து வரவேற்பு, எக்கச்சக்கமான வரவேற்புங்க தொடருகிறார். அவர்களெல்லாம் ஏமாற்ற வேண்டாம் என்பது. அவர் சொந்த தொகுதியில் பல நாள் விசிட் பண்ணியிருக்காரு. எந்த பிரதமரும் செய்யாத பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இது ஒன்றும் பெரிய மாறுதலான விஷயம் இல்லை. அதே மாதிரி இது கூட்டம் வந்து ராகுல் காந்திக்கு பிஎம் வந்ததை விட ஜாஸ்தி வந்ததுன்னு செல்வ பெருந்தகை சொன்னார். அவர் எந்த ஊரில், எந்த கிராமத்தில், எந்த தெருவில் அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியல. அதனால் அவருடைய சந்தோஷத்துக்காக சொல்லியிருக்கிறார். பஞ்சாபை பொறுத்த மட்டும் பிஜேபி வெறும் 12 இடங்களில் மட்டும்தான் 12 எம்எல்ஏ தான் இருக்காங்க. 2 மந்திரி தான். 7.5% வாக்கு தான் அது போன தடவை பெற்றிருக்கிறது. கூட்டணி ஆட்சியில் 5 ஆண்டு காலமாக இருக்கிறது. பிஜேபியினுடைய பங்கு மிக குறைவு, ஆட்சியிலும் எம்எல்ஏவிலும் பர்சன்டேஜாக வாக்குலையும். இது வந்து இன்றைய நிலைமையை புரிந்து கொள்ளலாம். நாளைக்கு வெற்றிக்கு நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் அதனால் குறைச்சல் நான் சொல்லலை, இப்போதே அப்படி தான் இருக்கிறது. எனவே இது நிச்சயமாக பிஜேபி பொறுப்பேற்கும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பதில் எப்படி வருங்கிறத வச்சு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த தேர்தல் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் கேட்டீங்க. இந்திய அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகிறதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு 5 மாநில தேர்தல். இந்த 5 மாநில தேர்தலில் நிச்சயமாக ஏற்கனவே இந்த ஆட்சி அது மீது அநியாயமாக, அபாண்டமாக, அக்கிரமமாக, அராஜகமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக டிமானிட்டைசேஷனில் வந்து ஏடிஎம் முன்னால் நின்ன தொழிலாளர்களையும் ஏழைகளையும் இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் பண்ணுகிறார்களே என்று இந்த நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தத்தை பற்றி அவ்வளவுதான் புரிந்து கொண்டவர்கள் பேசினார்கள். ஆனால் அதற்கு ஏற்கனவே மக்கள் விடை கொடுத்து விட்டார்கள். பல்வேறு மாநிலங்களில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் கிராமப்புற நகரப்புற மக்கள் சமமாகவே வந்து மறுபடியும் பிஜேபிக்கு, குறிப்பாக ஒரிசா போன்ற இடங்களில் பிஜேபி இல்லாதது 36 இடங்களில் மட்டுமே இருந்து 306 இடங்களுக்கு ஜெயித்த அளவுக்கு மக்கள் காண்பித்து விட்டார்கள்.
இந்த 5 மாநில தேர்தல் இப்போதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரிசல்ட் எப்படி ஒன்று வந்தாலும் நாங்கள் ஏற்கிறோம். இது மோடியினுடைய ஆட்சியினுடைய பொருளாதார சீர்திருத்தத்துக்கும் டிமானிட்டைசேஷனுக்கும் மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் மேயர் என்ன மாற்றங்கள் இது ஏற்படுத்த போதுன்னு தெரியாது. ஆனால் பஞ்சாபை பொறுத்த வந்தப்பவே தமிழ்நாட்டில் பேசின பல புள்ளிவிவரம் அறிந்த வங்கியாளர்கள் பேசும்போது கூட உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஏடிஎம்ல பணம் கிடைச்சது, அங்கே வந்து பம்பின் பண்ணாங்க பணத்தை வங்கிகளில். ஆனால் தமிழ்நாடு மாதிரியான இடங்களில், தேர்தல் இல்லாத இடங்களில் அவை கண்டுகொள்ளப்படலை, அந்த பாதிப்பை ஓரளவுக்கு தணிச்சிட்டாங்க அப்படின்ற விமர்சனமும் கருத்தும் கடந்த காலத்தில் இருந்ததை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இல்லை, அந்த மாதிரி விமர்சனங்களும் கருத்துக்களும் தொடர்ந்து பிஜேபி மீது வைக்கப்படுகிறது. அதற்கு வந்து இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி, எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ கொடுத்தோம், அது எப்படி சமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது, மாநிலங்கள் வாரியாக எந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையும் நடத்தப்படவில்லை என்று கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறது அந்த புள்ளி விவரங்களிலே. ஆனால் வெளிப்படையாக பொதுத்தளத்திலே அது வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு எலெக்ஷன் வருகின்ற காரணத்தினால இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இதுக்கு முன்னால் சொல்லிட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் வரும் என்று சொன்னால் உடனடியாக பிஜேபியினுடைய செயல்பாடுகள் இந்த காரணத்தினால் அன்றைக்கி வரக்கூடிய இஷ்யூவை பற்றி சொல்வது வழக்கமாகி போய்விட்டது. அதனால் அதை நான் எடுத்துக்கிறது தயாராக இல்லை. அதனால் இந்த தேர்தல்கள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக உறுதியாக இருக்கும். பொருளாதார சீர்திருத்தத்துக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பாராளுமன்ற தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் அகிலேஷ் யாதவ் ஆட்சி நடந்திருக்கு. பாதல் சோட கவர்மெண்ட் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் மேல் நடந்திருக்கு. அவர்கள் ஆட்சியின் மீதான தீர்ப்பு, அந்த ஆட்சி தொடரணுமா வேண்டாமான்ற தீர்ப்பு இல்லை, மாறாக நரேந்திர மோடி அரசு எடுத்த டிமானிட்டைசேஷன், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், அதன் மீதான தீர்ப்பாக இதை சுருக்கி பார்க்கலாமா? அப்படி பார்க்கிற பார்வை சரியான பார்வையா? இல்லை, நீங்கள் சொல்லுவது சரியான விஷயம்தான். அந்த பார்வையோடு மட்டும் நான் நிறுத்தவில்லை. அதாவது இது அகிலேஷுக்கு எதிரான ஓட்டு, இது பாதலுக்கு எதிரான ஓட்டு அப்படின்னு அந்த நெகட்டிவ் ஓட்டை நான் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது பாசிட்டிவாக நரேந்திர மோடிக்கு ஆதரவான ஓட்டு, அதோடு சேர்ந்த அகிலேஷுக்கு எதிரான ஓட்டு, அந்த வகையில் தான் நான் எடுத்துக்கிறது. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குற மனநிலைக்கு சேகர் வந்துட்டாரு. நான் உங்களை ஒரு செஃபாலஜிஸ்ட், அதில் ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறன்றதுனால கேட்கிறேன். எக்ஸிட் போல் வந்திருக்கு. எக்ஸிட் போலில் பெரும்பாலான தீர்ப்பு வந்து பிஜேபி ஆட்சியை பிடிக்கும். உத்தரப்பிரதேசத்தில், உத்தரகாண்டில், அதே போல் மணிப்பூர். இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து தனிப்பெரும் கட்சியாக வேணும், ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சாலும் பிஜேபிக்கு டிசைசிவான ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்ற இது வருது. கடந்த காலத்தில் இந்த 2.5 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்கள் எடுத்துட்டா, டெல்லியில் எக்ஸிட் போல் பொய்த்து போனது, யாரும் கெஜ்ரிவால் ஆட்சியை பிடிப்பார்னு சொல்லலை. அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார் அணி ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லலை, அவங்க தோற்று போவாங்கன்னு தான் கணிச்சாங்க. ஆனால் நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்து உண்மைக்கு நெருக்கமாகவும் வந்திருக்கு. அது ஓரளவுக்கு சயின்டிஃபிக் போல் மெத்தட் தான். ப்ரீ போல் சர்வேயோட எக்ஸிட் போல் மெத்தட் வந்து ஓரளவுக்கு உண்மையை நெருங்கி வருதுன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸிட் போல் பத்தின உங்க கருத்தை சொல்லுங்க, அதுக்கு பிறகு பண்றது. முதல்ல வந்து எக்ஸிட் போல் கருத்தை பார்த்துடலாம். இப்போ அவங்க 2 பேரும் கேட்டாலும் அவங்க வெற்றி பெறுவது அப்படின்னு வந்தா அது மக்கள் தீர்ப்பும்பாங்க, இல்லைன்னா ஏற்கல நாளைக்கு பெட்டி திறக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க, அது வரலையும் காத்திருங்கம்பாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவில் நடத்தப்பட்ட அனைத்து எக்ஸிட் போலில் வந்து ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்ணதில் கம்ப்ளீட் அக்யூரசிங்கிறது எக்ஸிட் போலில் ஒப்பீனியன் போல் எல்லாத்தையும் சேர்த்து 30%. அதாவது நீங்கள் பூவா தலையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது கரெக்டாக சொல்கிறதுக்கு. 30%, அப்ராக்சிமேட்டாக 1/3 தான் வந்து சரியாக கணிச்சிருக்கிறாங்க போல் பண்ணி. சமீப காலகட்டத்தில் நீங்கள் சொன்னது டெல்லியில் டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல போல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி ஓரளவுக்கு வலுவான கட்சியாக வரும்னு சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி 67-3ங்கிறது யாருமே கொடுக்கல. அதே மாதிரி பீகாரில் வந்து ஒரே ஒரு எக்ஸிட் போலும், தமிழ்நாடு எடுத்துங்க, தமிழ்நாட்டில் 5 பிரபல சேனலில் வந்த போல்ஸில் சி ஓட்டர் 1 தான் வந்து அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நம்ம சொன்னாலும் கூட அது வந்து பெரும்பாலான நேஷனல் சேனல்ஸ் அது ஏற்றுக்கலை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்னுடைய நம்பகத்தன்மை, ஒப்பீனியன் போல்னுடைய நம்பகத்தன்மை நிச்சயமாக கடந்த சில ஆண்டுகளில் அவங்களுடைய ரெக்கார்ட் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சு நம்ம அடிப்படையாக எடுத்துக்க முடியாது. ஆனாலும் சில மாநிலங்களில் ட்ரெண்ட் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அகாலிதள் பிஜேபி பஞ்சாபில் நிச்சயமாக தோல்வி சந்திக்கிறாங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக சொல்ல வேண்டிய, ஏன்னா உங்களுக்கு ஆன் த கிரவுண்டு போன நபர்களுக்கு கிடைத்திருக்கிற ஃபீட்பேக்கும் அதுதான், போல்ஸும் அதுதான் காட்டுது. ஸ்ட்ரெயிட் ஃபைட், உத்தராகண்ட் போன்ற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைட் 2 கட்சிகளிடையே ஒரு நேர் மோதல் ஏற்படும் இடத்துல வந்து
ஆன்டி இன்கம்பன்சினால நிச்சயமா பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமை இருக்கிறது. அதுலயும் வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. பஞ்சாப்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது. அது வந்து நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். மூன்றாவது மிக முக்கியமானது கோவா, மணிப்பூர் 2 இடத்துல வந்து கோவால தொங்கு சட்டமன்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து. மணிப்பூர் வந்து இட்ஸ் நெக் அண்ட் நெக் ஃபைட். அதில் மணிப்பூர்ல உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு காங்கிரஸ் நபரா இருக்காரு, நாளைக்கு பிஜேபியா இருப்பாரு, நாளைக்கு திரும்பி அவரே கர்நாடகாலே பங்காரப்பா மகனும் பிஜேபிக்கு போறாரு, எஸ்.எம். கிருஷ்ணாவே பிஜேபிக்கு போறன்ற அளவுக்கு பிஜேபி மோகம் காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட அதிகரிச்சிட்டு இருக்கு. இல்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து மத்தியில ஆட்சியில் இருக்கும் பொழுது பர்டிகுலரா வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற பல மாநிலங்கள்ல உங்களுக்கு ஆளுங்கட்சி டெல்லியில யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ஹோல்சேலா, அதாவது 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் 30 பேரும் நாளைக்கு பிஜேபி ஆயிருவாங்க, இல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் ஆயிருவாங்க. ஸோ அது வந்து சகஜம். ஸோ மணிப்பூரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இட்ஸ் நாட், இப்போ வந்து பண்றது கஷ்டம். மெயினா யூபிக்கு வருவோம். யூபியில வந்து 2014 42% பாஜக பெற்றது ஓட் ஷேர், 42%. சமாஜ்வாதி கட்சி 22%, காங்கிரஸ் 7.9. இது ரெண்டு சேர்ந்து ஒரு 28-29% கிட்டத்தட்ட காங்கிரஸ் பிளஸ் சமாஜ்வாதி கட்சி வந்தது. ஸோ இந்த 42%-இல் எத்தனை சதவிகிதம் பாஜக இந்த தேர்தலில் இழக்கப் போகிறது? இப்ப பரவலான எக்ஸிட் போல் கொடுக்கிற ஃபிகர்ஸ் வந்து 32-லிருந்து 34% வரை பாஜக எடுக்கும். 32-லிருந்து 34% வரை பாஜக வாக்குகளை ஓட் ஷேர் பெற்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுற 220 சீட்டு 240 சீட் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது நம்ம உறுதியா சொல்லலாம். ஐதர் இந்த சீட் ப்ரொஜெக்ஷன் தவறு, இல்லைன்னா ஓட் ஷேர் தவறு. 36% பாஜக கிடைச்சதுன்னு வச்சுங்க, நிச்சயமாக 210-220 சீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 32%, 33%, உதாரணத்துக்கு ஒரு போல்ல 33.1% பாஜகக்கும் சமாஜ்வாதி காங்கிரஸுக்கு 32%, 1.5% தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்கிறது ஒரு 20 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அது வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 170 பாஜக, 170-லிருந்து 180, 160-லிருந்து 165 சமாஜ்வாதி காங்கிரஸ், இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஓட் ஷேர் பாஜக 42% வைத்துக் கொண்டிருந்த பாஜக எவ்வளவு தக்க வைத்துக் கொள்ள போகிறார்கள்? அந்த 42%ல பரவலா ஒரே ஒரு ஒப்பீனியன் போல் டுடேஸ் சாணக்கியா, அது வந்து நம்ம என்னுடைய ஆரம்ப கேள்விக்கே நீங்க எழுப்புறீங்க. நான் யாமுனன்ட்ட கேட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு இது மட்டும் பதில் சொல்றேன். இவர் சொன்ன பர்சன்டேஜ் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன். நாடாளுமன்ற தேர்தல் தான் சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தல்ல சொல்றது என்னன்னா, அதாவது 42% அது வாங்கின 42% வாங்கி பாராளுமன்ற தேர்தலில் இப்ப உண்மையில் அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசி கடைசியாக பாஜகவுக்கு எதிரான விவரங்களை சொல்லுவதற்கான ஒரு வழி வந்து ஒரு ஆயுதம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உங்களுக்கு இல்ல நல்லாட்சி நடக்குதுன்னா என்ன கூடுதலா தான நல்லாட்சி நடக்குது. மோடி ஆட்சியின் மீதான தீர்ப்பு அப்படி பார்க்கிறதே சரியான கேள்வி. என்னோட கேள்வி இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசு அல்லது பிஜேபி வாங்கின ஓட்டை வச்சு இந்த தேர்தலை பார்க்கணுமா, அல்லது 2004 2012 கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அகிலேஷ் யாதவ் வென்ற போது இருந்த வாக்கு சதவீதத்திலிருந்து இப்ப பிஜேபி முன்னேறி இருக்கா அப்படி பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி. நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் முந்தின சட்டமன்ற தேர்தலில் நடந்த முடிவை வைத்து நீங்க அனலைஸ் பண்ணுவீங்களா, அதற்கிடையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வச்சு அனலைஸ் பண்ணுவீங்களான்றது ஒரு கேள்வி. நம்ம ஒரே நிமிஷம் அனலைஸ் பண்ணட்டும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 2012 சட்டமன்ற தேர்தலில் அகிலேஷ் பெற்றது 29.15%, காங்கிரஸ் பெற்றது 11.63, ரெண்டும் சேர்ந்து 40, பிஜேபி வெறும் 15, பிஜேபி பெற்றது வெறும் 28 இடங்கள், பிஜேபி 47. நம்ம நம்மளுடைய கருத்துக்களை பேசி இருக்கிறோம். ஒரு நிமிஷம், இந்த தடவை 42 வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காம்பினேஷன்ல 42 வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காம்பினேஷன்ல கூடவே வாங்குவீங்களா? இல்ல, அதை விட 42க்கு குறைவா வாங்கினாலும் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கும். இல்ல 42 குறைவா வாங்கினா அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான இடைவெளி என்ன ஓட் பெர்சன்டேஜ்ல? இல்ல குணா, அது அந்த ஓட் அது வந்து நம்ம பரவலா பேசியிருக்கோம். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓட் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெற்ற அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓட்டு தான் அதிமுகவுக்கு வெற்றி கொடுத்தது. 45-57 சீட்ல 45 சீட் ஜெயிக்கிறாங்க. பேசலாம். யாமுனன், ஸ்ருதி சாகர் யாமுனன், பத்திரிகையாளர் யாமுனன் டெல்லியிலிருந்து நம்மோடு இணைகிறார். உத்தரப்பிரதேசத்தினுடைய மூளை முடுக்குகள்ல போய் செய்தி சேகரித்தவர். அவர்கிட்ட கேட்கலாம்,
இங்க யமுனன் வணக்கம். இங்க இருக்கக்கூடியவர்கள் கட்சி சார்பிலும் ஆய்வு கண்ணோட்டத்திலும் சில கருத்துக்களை முன் வச்சாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது எந்த திசையில நடந்தது? என்ன மாதிரியான பிரச்சார முன்னெடுப்புகளை பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணியும் முன்னெடுத்தாங்க? உத்தரப்பிரதேச தேர்தல் களம் அப்படின்றது இந்த முறை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுச்சு? முதல்ல அந்த எக்ஸிட் போல்ஸை பத்தி நான் அந்த கேம்பெயினுக்கு வரேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பாராளுமன்ற தேர்தலை வச்சு நீங்க இதை வந்து கணிப்பீங்களா இல்ல முன்னாடி இருக்கிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சு கணிப்பீங்களான்னு நம்ம கேட்கும் பொழுது, இப்ப பிஜேபி என்ன ஆயிடுச்சுன்னா மோடி மட்டுமே அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்ப உத்தரப்பிரதேச நீங்க எலெக்ஷனை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு லோக்கல் லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், பெரிய பெரிய லீடர்ஸ் இருந்தாலும், அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஒரே ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மோடி தான். அதனால நம்ம வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்த அந்த ஓட் ஷேரை வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்க வேண்டியது தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கு. அவரை சேகர் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான். அதாவது இவங்க ரெண்டு பேருமே சொன்னதுல ஒரு விதத்துல சரியா நான் உடன்படுறேன். என்னன்னா, பாஜகவால வந்து அதே சதவிகிதம் வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விதான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போசிஷன் எந்த அளவுக்கு அங்க வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு 4-5% குறைந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிளாசிக் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி, அதாவது வெளியில தளத்துல வந்து நீங்க வந்து டெவலப்மெண்ட் பத்தியும் நீங்க வந்து இதை பத்தியும் பேசி பிரச்சாரமும், ஒரு கோவர்ட்லி அந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துட்டு போற விஷயத்தையும் வந்து அவங்க அந்த கிளாசிக் ஸ்ட்ராட்டஜியை உபயோகப்படுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான கேம்பெயின் அவங்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் யாதவ் ஓபிசிஸ், அதாவது யாதவர்கள் இல்லாத பிற்படுத்தப்பட்டவர்களை ஒன்று இணைக்கும் ஒரு கேம்பெயினாக வந்து இதை முன்னாடி எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது தான் இந்த யூபி எலெக்ஷனோட ரிசல்ட்டா நான் பாக்குறேன். ஒரு விதத்துல இது ஒரு பெரிய இன்ஜினியர். ஏன்னா இன்னொரு எக்ஸிட் போல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நேத்துப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வெஸ்டர்ன் யூபி, அதாவது ஜட்ஸ் சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்கிற வெஸ்டர்ன் யூபியில பிஜேபி வந்து அநேக இடத்துல வந்து வெற்றி பெறதா வந்து 2-3 எக்ஸிட் போல் சொல்றாங்க. பட் கிரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜட்ஸ் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க பிஜேபி மேல. ஏன்னா இடஒதுக்கீடு பிரச்சனையில அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அங்க ப்ரொடெஸ்ட் நடந்தது, எல்லாம் நடந்தது. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அதையும் தாண்டி இந்த மாதிரி 50 சீட்டு, அந்த 61 இடங்கள்ல அவங்க 50 சீட்டு 55 சீட்டுன்னு வின் பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்வீப்பா தான் இருக்கும் யூபில. அந்த வெஸ்டர்ன் யூபியோட அந்த கணிப்பே வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் தெரியுது. பிளஸ் ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு போல்ல ஐ திங்க் டைம்ஸ் நவ் அந்த விஎம் பிஜேபி ஸ்டைல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அத சொல்லுறேன். அது வெளிப்படையாக வளர்ச்சியை பேசுவது. 14% வந்து மற்றவர்களுக்குன்னு கொடுத்திருக்காங்க ஓட் ஷேர்ல. 2014ல 6.5% வாங்கியிருக்காங்க மற்றவர்கள். இந்த மீதி 7% மற்றவர்கள் யார்? அப்பவும் ஆர்எல்டியை தனியா தான் கணக்கு போட்டிருக்காங்க. 7% எங்க பிஎஸ்பிக்கு கிடைக்காது, பிஜேபிக்கு கிடைக்காது, எஸ்பிக்கு கிடைக்காது, காங்கிரஸ் கிடைக்காது. அப்ப யாருக்கு தான் போகுது அந்த 7% எக்ஸ்ட்ரா? அதுவும் புரியாத புதிர். இந்த எக்ஸிட் போல நம்பி வந்து நம்ம ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது வந்து ஐ திங்க் நம்மளே வந்து நம்ம, அதாவது ஒரு சயின்டிபிக் பேசிஸே இல்லாம இருக்கு. நீங்க ஒரு மற்றவர்களுக்கு நீங்க இவரு யாமுனன் கேளுங்க. இல்ல இன்னொரு முக்கியமான 14% who is 14%? யாமுனன்ட்ட இன்னொன்றையும் சேர்த்தே கேட்கணும். அதாவது சோசியல் இன்ஜினியரிங் ஒரு விஷயம் இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களில் பெரும்பான்மை கம்யூனிட்டியாக, அது ஒரு ஆதிக்கமாக அரசியல் பிரதிநிதித்துவம் வச்சிருக்கிற ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய யாதவர்களை தவிர்த்து விட்டு எஞ்சி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களை குறிவைத்து அல்லது அவர்களை ஒன்று சேர்த்து பிஜேபி அவர்களை மையப்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது அப்படின்னு சொல்றீங்க. இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்பட வேண்டியது மாயாவதி அவர்களுடைய ஒரு பிரச்சாரம். இன்றைக்கு அவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. அது மெய்யா பொய்யா என்பதை பார்க்கணும். அகிலேஷ் யாதவ் ஜெயிக்கும் போது கூட அவர்தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி யாரும் 2012 சொல்லல. அறுதி பெரும்பான்மை அவருக்கு கிடைக்கும்னு அன்னைக்கு யாரும் கணிக்கல. இந்த சூழல்ல சமூக நீதி அல்லது சமூக அதிகாரம் அளித்தல், சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒன்றை 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெற்றிகரமாக செய்து காட்டியவர் கன்ஷிராம்.
மாயாவதியை முன்னிறுத்தினார். அப்போ பகுஜன் சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு சூழலை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு கால மாற்றத்தில் மாயாவதி வேறொரு அரசியலை கொண்டு வந்தார். சர்வஜன் ஹிதாயத், பகுஜன் பதிலாக சர்வஜன் ஹிதாயத்னு சொல்லி பிராமணர்கள் உள்ளிட்டவர்களோடு ஒரு கூட்டணின்னு கடந்த தேர்தல் அணுகி பார்த்தார். இப்போ அதை கடந்து முஸ்லீம் தலித் கூட்டணி அப்படின்ற ஒன்றை இந்த தேர்தலில் பரீட்சித்து பார்த்திருக்கிறார். அந்த அணியை பற்றி எந்த பேச்சுமே இல்லையே. எல்லாரும் ஒன்று சேர்ந்தார் போல எல்லா கணிப்பும் மாயாவதிக்கு 3வது இடத்தை தர்றாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது யாமுனன்? அதான் சார், என்னன்னா கேம்பெயின் இது வந்து ஒரு மீடியா மேல நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதுதான். அவங்க மாயாவதியை பொறுத்த வரைக்கும் இப்போன்னு இல்ல, நீங்க 2012 இருந்தாலும் சரி, அவங்க வெற்றி பெற்ற 2007 இருந்தாலும் சரி, மீடியா அட்டென்ஷன்ங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு கசப்பான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். அது எதனால அப்படிங்கறதும் வந்து தெரியல. ஏன்னா வந்து அவங்க ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கறதுல வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு மீடியா அட்டென்ஷனை கேதர் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க மாயாவதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல்டரை நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஒருவேளை வந்து யாருக்கும் மெஜாரிட்டி வரலன்னா அவங்க பாஜகவை வந்து ஆதரிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் ஆரம்ப கட்டத்துல இருந்தது. இப்ப அவங்க வந்து அந்த முஸ்லிம் தலித் காம்பினேஷனை எப்படியாவது வந்து உருவாக்கணும் அப்படிங்கறதுல தான் மும்முரமா இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க காங்கிரஸை வந்து இணைத்து கொள்ளாத ஒரு விஷயம், அதாவது அந்த காங்கிரஸை இணைத்திருந்தாங்க அப்படின்னா முஸ்லிம்ஸுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கும். பட் அது அவங்க வந்து பண்ணாததுனால வந்து அந்த ஒரு இதை வந்து அட்வான்டேஜ் அவங்க விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வை. ஆனா இப்ப நீங்க களத்துல பாத்தீங்கன்னா இது வந்து உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எக்ஸிட் போல்ஸ் அந்த நம்பர்ஸ் வேணா வந்து வித்தியாசம் இருக்கலாமே தவிர அந்த 1, 2, 3 பொசிஷன்ல வந்து அந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணல. இது ஒரு விதத்துல வந்து அங்க கிரவுண்ட்ல இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் தோணுது. ஆனா ஆல் செட் அண்ட் டன் யூபிஏ மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்டே கிடையாது. சோ நீங்க வந்து ஒரு சர்டனா வந்து இவங்க தான் வருவாங்க சொல்றது இங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சிம்பிள் ஃபேக்ட்னா ஜியோகிராஃபி ரொம்ப பெரிய ஸ்டேட் அது. அந்த ஸ்டேட்ல வந்து நீங்க ரொம்ப ஷுவரா இவங்க தான் வின் பண்ணுவாங்க, இவங்க தோப்பாங்க சொல்றது ரொம்ப கஷ்டம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் வந்து அந்த பொசிஷன்ஸை கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் மை டவுட்ஸ். பேசலாம், எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கும். அது நாளைக்கு தான் அது கிளாரிட்டி அதுக்கு வரும். ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை பற்றி பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு சேகர், நாடாளுமன்ற தேர்தலில் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல் முடிவை கணக்கில் எடுத்துக்கணுமா, அதற்கு முன்னாடி இருக்கிறத கணக்கில் எடுத்துக்கணுமா அப்படின்ற விஷயங்களில் தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இதில் சமாஜ்வாதி கட்சி அவங்களுக்குள்ள இருந்த உள் குழப்பங்கள், குடும்ப தகராறில் ஆட்சி இழக்க போகிறாங்களா, அல்லது மோடி மேஜிக் அப்படின்றது இன்னமும் செல்லுபடியாகக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒன்றாக இந்த தேர்தலை பார்க்கணுமா? இல்லை, இப்போ ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் எப்படியெல்லாம் இந்த ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி யோசித்து இந்த பிஜேபி ஒருவேளை வெற்றி பெற்று விட்டார், ஒருவேளை அவர்களை பொறுத்த மட்டும் அந்த வெற்றி செல்லாது, அதை வந்து அந்த வெற்றியை சிறுமைப்படுத்துவதற்கு என்னென்னலாம் விஷயம் உண்டோ அப்படிலாம் நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். ஒருவேளை ஏன் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அவங்க வந்து பிஜேபி வெற்றி பெற்று விட்டால்னா அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். ஆனால் நாங்கள் பிஜேபி வெற்றி பெறுகிறது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் அடிப்படையில் பேச வேண்டியது இருக்கிறது. எனவே அவங்க கருத்து கணிப்பு கொடுத்துருக்கிறவங்களும் டெஃபினிட்டிவ் கிடையாது. எக்ஸிட் போல் நாளைக்கு அதிகாரபூர்வமாக வர்ற வரையிலும் அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் வென்றால் அப்படித்தானே பேச வேண்டியது இருக்கும். தவறு இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், அதையே நீங்கள் குற்றம் கண்டா நாங்கள் என்ன செய்யறது? குற்றம் காணல. இப்போ நீங்கள் பேசின பெர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருவகப்படுத்தி அதுக்கு மொத்தமாக ஒரு பதில் கொடுத்து அதுக்கு ஒவ்வொன்றுக்காக வர போகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் 2012 தேர்தல் எடுத்துக்கொள்வதா, 14 தேர்தல் எடுத்துக்கொள்வதா,
ஏன்னா இதில் வந்து 42% வாங்கியிருக்கோம், அதில் வந்து வெறும் 15% வாங்கியிருக்கோம். 15% வாங்கிறதுக்கு 16 வாங்கினாலே வெற்றி என்று நாங்கள் சொல்லி விடுவோம். ஒருவேளை அப்சல்யூட் மெஜாரிட்டி வரல, வேறு தொங்கு சட்டமன்றம் வந்து உங்களுடைய ஊடகவியலாளருடைய ஆசைகள் பிரகாரம் நடந்து விட்டார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அத்தனை கணிப்புகளும் அத்தனை விமர்சனங்களும் பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற போது நான் குணசேகரை தான் ஊடகமாக பார்க்க முடியும். அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அதனால அதை வச்சு நான் சொல்ல முடியாது. அதனால நான் பார்த்து தான் பேச முடியும். உங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க சொல்றீங்க இப்ப இடதுசாரிகளோ காங்கிரஸ்காரங்களோ அல்லது மீதி பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகளோ ஊடகங்கள் எல்லாம் பிஜேபி சார்பாக விட்டன, ஊடகங்கள் எல்லாம் மோதின்ற ஒரு பிம்பத்தை தான் முன்னிறுத்துகின்றன அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் நியாயமா நடந்துக்கலன்னு அவங்களும் சொல்றாங்க. இல்ல இப்ப நான் நீங்களும் அதே மாதிரியான ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வந்து மாயாவதியை பத்தி பேசினேன். நம்ம என்னுடைய சகோதரர் அருமை நண்பர் யாமுனன் வந்து டாசிட் பிஜேபி பிரச்சாரம் அப்படின்னாங்க. கிளாசிக் வந்து டாசிட்டுங்கிறது அண்டர் கிரவுண்ட் அந்த மாதிரியான கிளாசிக்கை நல்லதாகவே எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கின்ற போது வந்து அவர்கள் வந்து வெளிப்படையிற ஒரு பிரச்சாரம் இருந்து உள்ளுக்குள்ளர வந்து கம்யூனலாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையா வளர்ச்சியை பேசினாங்க, உள்ளும்புறமுமாக மதவாதத்தை பேசினாங்க. அதுதான் உங்களோட டிபிக்கல் ஸ்டைல், அதை செஞ்சாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என் டிபிக்கல் ஸ்டைல் நீங்க இப்ப பிராண்ட் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் பிராண்ட் பண்ணல, அவர் கிளாசிக் ஸ்டைல்னாரு. அதுக்கான இன்னொரு வார்த்தையை நான் சொன்னேன். இப்ப நான் கேட்கிறேன், ஜாதியினுடைய அடிப்படையில் அங்கே வாக்கு சேகரிப்பு நடக்கிறது, மதத்தினுடைய அடிப்படையில் நடக்கிறது. இமாம்கள் வந்து இன்னாருக்குத்தான் போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், விமர்சனம் இல்லை. யாதவர்களை மட்டும் குறிவைத்து ஒரு கட்சி செயல்படுகிறது, ஜாதியை பற்றி கவலை இல்லை. தலித்களுக்காக மட்டும் இருந்தவர்கள் திடீரென பிராமணர்களையும் சேர்த்து கொண்டார்கள். எதற்காக சேர்த்து கொண்டார்கள்? தலித்களுக்கு மட்டுமா இருக்கிற கட்சி தலித்தை மட்டும் ஆதரித்து அவர்களுடைய அதிகாரத்தை பெறுவதுன்னு எதற்காக? அதாவது அவர்கள் ஆட்சி பிடிக்க வேண்டும், அதற்கு ஒரு ஜாதியை சேர்க்கிறாங்க. அந்த ஜாதி எடுபடவில்லை என்றால் இப்போ முஸ்லீமோடு சேர்க்கிறார்கள். இப்போ முஸ்லீமோடு சேர்கிறவர்கள், வேறு ஜாதியோடு சேர்கிறவர்கள், இந்தந்த ஜாதிகளுக்கெல்லாம் நன்மை பயப்பவர்களாக இருந்து அந்த ஜாதியெல்லாம் எந்த காலத்திலும் நன்மை பெற்றிருக்க வேண்டுமே. ஆக யாரையோ ஒருத்தர் வீழ்த்த வேண்டும், அதற்கு புதிதாக காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கண்டுபிடிப்புகள் அந்த ஜாதியினுடைய வளர்ச்சிக்காக என்று மட்டும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனா அதே சமயத்தில் வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற பாஜக வீடு வீடாக போனால் அங்க மதத்தை பற்றி பேசுகிறது. ஒருவேளை பேச்சுக்காக வைத்துக் கொள்வோமே, இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணலாம், ஆனால் பாஜக செய்வது மட்டும் தவறு. எப்படியெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் தான் கேட்கணும். யாமுனன், இதுல உங்க பேச்சுக்கு நிறைய எதிர்வாதங்களையும் விமர்சனங்களையும் நண்பர் சேகர் வைக்கிறாரு. நான் உங்களை கேட்கிறது இரண்டு அம்சம் இதோட சேர்த்து பேச இருக்கிறது. 403 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாமுனன் ஒரு நிமிஷம், 403 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்துல முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு கணிசமான எண்ணிக்கையில ஏறத்தாழ 20% அளவுக்கு முஸ்லிம்கள் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துல பிஜேபியோட 403 வேட்பாளர்கள்ல ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை. ஆனா பகுஜன் சமாஜோடைய இலக்காக முஸ்லிம்கள் இந்த முறை இருந்திருக்கிறாங்க. பகுஜன் சமாஜ்ல வழக்கத்துக்கு மாறாக 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. இந்த முரண்பாடுகளையும் சேர்த்தே சொல்லுங்களேன். இல்ல, அதாவது இப்ப இவரு சேகர் சொன்னதுக்கு ஒரு பதில், அவங்க வந்து பண்ண பிரச்சாரத்தை தான் நாங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்றோம். அதாவது எந்த அளவுக்கு போனாங்கன்னா, தீபாவளியின் போது எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்ல, ரம்ஜான் போது எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த யூபி எலெக்ஷன்ல. இப்ப இது நீங்க கேட்கிற கேள்விதான் வந்து பிரதானமான கேள்வி. அப்படி வந்து நீங்க வந்து மதத்தின் அடிப்படையில நீங்க பிரச்சாரம் பண்றது இல்ல, அரசியல் பண்றது இல்ல அப்படின்னா ஏன் ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்டை கூட நீங்க அந்த ஸ்டேட்ல போடல? நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க வந்து வச்சுக்கிட்டு நீங்க யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு தலைவர்களை வந்து நீங்க முன்னிலைப்படுத்திட்டு நாங்க வந்து மதத்தை அடிப்படையில நாங்க வந்து பிரச்சாரம் செய்யல அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள் எங்களை வந்து தாக்குறது வந்து இது எந்த மாதிரியான அரசியல்னு எனக்கு தெரியல. இவங்க பண்ண கேம்பெயினை தான் நாங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்றோமே தவிர நாங்களா இன்னும் நடக்காததை வந்து ஜோடிச்சு எழுதல. இது ஒண்ணு. நான் திருப்பி சொன்ன மாதிரி அவங்க மாயாவதியை பொறுத்த வரைக்கும் அவங்க முஸ்லிம் தலித் அந்த யூனிட்டியை கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு எங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு சஸ்பிஷன் வந்து கிரவுண்ட்ல நாங்க பாத்துட்டே இருந்தோம். ஒருவேளை வந்து ஹங் அசம்பிளி வந்தா இவங்க எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற ஒரு சஸ்பிஷனை நாங்க பார்த்தோம். காங்கிரஸோட இணைந்திருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த சஸ்பிஷன் நம்ம சரிப்படுத்திருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இல்ல இப்ப பட் அதே சமயத்துல காங்கிரஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லியானோம். இப்போ நீங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா மதவாத கட்சி இருக்கு, சாதியவாத கட்சிகள் நிறைய இருக்கு.
இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துலாம் பாட்டாளி மக்கள் கட்சினா ஒரு வன்னியர் கட்சி, ஆனால் அவங்க தலித் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறது இல்லை. பாராளுமன்றமாகட்டும், சட்டமன்றமாகட்டும், உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் ஆகட்டும். ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி தான் சிறுபான்மைக்கு எதிராகவும், சிறுபான்மைகள் நாங்கள் வந்து எப்பவுமே எதிராக இருப்போன்றத உத்தரப்பிரதேசில் இந்த தேர்தல் வந்து ஒரு உதாரணம். ஒரு சிறுபான்மை மக்களுக்கு கூட நான் தேர்தலில் சீட்டு கொடுக்க மாட்டேன், நான் வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவா கட்சி அப்படின்னு நடத்துகிற ஒரே ஒரு கட்சி பிஜேபி தான். நம்பர் 1. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சர்வஜன் இத்தாய் சர்வஜன் சுக்காயின்ட்டு காஞ்சிராமுடைய ஸ்லோகன் இது, அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும்னு. அவர் எல்லா முயற்சியும் எடுத்தார். முதல்ல காங்கிரஸ் கூட நரசிம்மராவ் இருக்கும்போது கூட்டணி வச்சாரு. அவர் சொன்ன வார்த்தைன்னா படுதோல்வி அடைஞ்ச பிறகு எங்களுடைய வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது எல்லாருக்கும், அவங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுலன்னாரு. பிறகு முலாயம் சிங் கூட சமாஜ்வாடி பார்ட்டி கூட கூட்டணி வச்சார். அப்போவும் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு 2 தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்தது, அவர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வர மாட்டேன்றது, எங்களுடைய வாக்குகள் எல்லாம் அவங்களுக்கு போயிடுது, அவங்களால வெற்றி பெற முடியுது, எங்களால் வெற்றி பெற முடியல, இனி பிஎஸ்பி என்ற கட்சி இருக்கிற வரைக்கும் நாங்கள் தனித்து போட்டிடுவோம்னு சொன்னார். அப்போ ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்ணாங்க அவங்க. பிராமணர்கள் பெருவாரியான இருக்கிற மாநிலம் வந்து இந்தியாவிலே இல்லை மோர் தென் தட், ஏறக்குறைய 20% வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு இருக்கு. வாரணாசி, காசி அந்த மாதிரி ரொம்ப திக் பாப்புலேஷன் இருக்காங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் என்ஜினியரிங் அங்கே ஏற்படுத்தினாங்க. அந்த அடிப்படையில் தான் பிராமணர்கள், தலித்துகள் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமியர்களுடைய அரவணைப்போட ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டது. தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க. இந்தியாவிலேயே முதல் ஒரு தலித்துடைய பெரிய வரலாறு மாயாவதியினுடைய வெற்றி என்பது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான. அதற்கு பிறகு அவர்கள் செய்த தவறு, அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து சரி, மாயாவதி வந்தாங்கன்னா ஓவர் நைட்ல அந்த 5 வருட காலங்களில் தலித்துகள்லாம் ஒரு பெரிய அளவில் மேலே வந்தாங்கன்னா அதுவும் கிடையாது. ஆட்சி செஞ்சாங்க. சொன்னாங்களே இப்போ என்னுடைய ஆட்சிக்கு முன்னால் தலித்துகள் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர முடியாத நிலைமை இருந்தது, எங்க ஆட்சியில வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் தைரியமா கொடுக்கிற ஒரு சூழலை நாங்க ஏற்படுத்தணும். அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது சிறிய மாற்றம் தான், பெரிய மாற்றம் அதை சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த பெரிய மாற்றங்கள் நடந்திருந்தா இன்னைய வரைக்கும் அவங்க தான் முதலமைச்சராக இருக்கணும். ஏன்னா அங்க தலித் ஓட் பேங்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். இப்ப இஸ்லாமியர்களை அரவணைச்சு போறாங்க பாருங்க. இந்தியாவிலே வந்து அண்ணா சேகர் தவறா நினைச்சுக்க கூடாது, ஒரு பாசிஸ்ட் பார்ட்டி இருக்குன்னா அது பிஜேபி தான். தப்பா நினைக்காத, நான் சொல்லிட்டு தான் பேசுறேன். ஒரு சிறுபான்மை மக்கள் கூட நான் கேண்டிடேட்டா போட மாட்டேன்னு ஒரு தேர்தல் களத்துல இறங்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய தைரியம் வேணும். இவங்க என்ன அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க, என்ன இறையாண்மையை இந்த நாட்டில் கொண்டு வர போறாங்க, என்ன சொல்றாரு ஒரு வார்த்தைங்க. உத்தரப்பிரதேசம் யார் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லுங்க. இவர் சொல்றாருல இது மோடிக்கான தேர்தல் கிடையாது, இது டிமானிசேஷனுக்கான தேர்தல் கிடையாதுன்றாரு. அப்ப யாரு முதலமைச்சர்? பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டினா மாயாவதி முதலமைச்சர் கேண்டிடேட். அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியை கூட்டணி வைக்கிறாங்கன்னா அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்றாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்டை போடாம கூட வெற்றி பெற முடியும்னு சொன்னா அது நரேந்திர மோடியோட பாப்புலாரிட்டி தான். அதுக்கு நீங்க ஒரு குறையா பார்க்கறீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்காம கூட ஒரு கட்சி வெற்றி பெற முடியும். கடந்த தேர்தல்ல 42% வாக்கு வாங்கினாங்க. தன்னை நம்பி களமிறங்குறார். அப்படி பாருங்களேன், பீகார்ல கூட அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல, மகாராஷ்டிரால அறிவிக்கல. மகாராஷ்டிரால பட்னாவிஸ் வரும்போது, பட்னாவிஸ் முதலமைச்சராக வரும்போது அவர் அதற்கு முன்னாடி பட்னாவிஸ் தான் வருவார்னு யாரும் சொல்லல. அவங்க முன்னெடுத்துறாங்க. எல்லாமே ஒட்டு மொத்தமே வந்து நரேந்திர மோடி தான். ஒட்டுமொத்த உருவமே இயக்குறது வந்து அவர் தான். நான் ஒத்துக்கொள்றேன், அவருடைய கட்சி, அவங்களுடைய கொள்கை, அவங்க கோட்பாடு, அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன், இதுல 42 விழுக்காடு வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வார்களா? 30 ஏறக்குறைய வந்து 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 73 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்களா, தக்க வைத்துக் கொள்வார்களா? அதுதான் 1% குறைந்தாலும் தோல்வி தான். இப்படி தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸ் அப்படி பார்த்தா நான் உங்களை கேட்கிறது, பிஜேபி தனிச்சு போட்டியிடுது, முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லாம போட்டியிடுகிறது. காங்கிரஸ் இதுவரையிலும் அங்க வந்து கூட்டணி இல்லாம தனித்து களம் கண்டது. நாங்களே முதலமைச்சர்னு சொல்லி ஷீலா தீட்சித்தை எங்க ஒரு ஃபேஸா காட்டுனீங்க, அதற்கு பிறகு அவரை பின்வாங்க வச்சீங்க. இப்ப ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு இன்னொரு கூட்டணியில 100 சீட்டு வாங்கிட்டு சேர்ற அளவிற்கு ஒரு ஜூனியர் பார்ட்னராக இது எங்க கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி. எப்போ ஒன்னாலும் யார் ஒன்னாலும் பேசலாம். அங்க கிராஸ் ரூட் லெவல்ல போயிட்டு பாக்குறாங்க. இல்ல நீங்க 2 பேரும் அது சமாஜ்வாதி இல்ல நீங்க சொன்னீங்களே ஷீலா தீட்சித் ஒரு கட்டத்துல நீங்க முயற்சி பண்ணீங்க. நீங்க முதலமைச்சர் சொன்னாங்க அவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு தனிச்சு நிக்கிற ஒரு கட்சியை முறியடிக்க முடியலன்னு சொன்னா முறியடிக்கிறோம், வெற்றி பெற போறோம். அதான சொல்ல வரேன் நானு. நாளைக்கு 9 மணிக்கு மேல தெரிய போகுது. நான் சொல்றேங்க, நாங்க 1% வாக்குகள் அதிகமாக வாங்கினாலும் எங்களுடைய வெற்றி அது. 1% வாக்குகளை அவங்க கம்மியா வாங்கினாலும் அவங்களுடைய தோல்வி அது. ஒப்புக்கொள்ள தானே வேணும். சேகர், அண்ணன் செல்வ பெருந்தகை ரொம்ப அழகாக சொன்னார், ஃபேசிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொன்னார். நான் எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஏன்னு கேட்டால் வந்து
ஒரு ஒரு வயதான அகில இந்திய தலைவர் ஊடகங்களிலெல்லாம் மிக விமர்சிக்கப்பட்ட விஷயம், டாய்லெட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பதவியை பறித்து சோனியா காந்தியை வந்து தலைவராக மாற்றிய ஜனநாயக கட்சி அவர்கள். அதனால் நாங்கள் ஃபேசிஸ்ட், அவங்க ஜனநாயக கட்சி. அதே மாதிரி அப்துல் கலாம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற சயின்டிஸ்ட், அணு விஞ்ஞானி, இந்தியாவுக்கு அவரால் பெருமை. ஏவுகண விஞ்ஞானி. அவரை வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஆக்கி அடுத்த முறை அவருக்கு வாய்ப்பு தராமல் காங்கிரஸ் வந்து மறுத்தது. இல்லை, முறை அவர் நீங்கள் ஆக்கும்போது காங்கிரஸும் அவங்களை சப்போர்ட் பண்ணி தான் ஓட்டு போட்டாங்க. ரெண்டாவது முறை அவர் ஆக்கல. அவர் வந்து முன்வரல. அதாவது இவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு ஆதரவானவர்கள். ஒரு முஸ்லீம் கூட வந்து நான் ஏற்றுக்கொள்வேன், யுனானிமஸ் இல்லைன்னு சொன்னா முடியாதுன்றார். யுனானிமஸ் இவங்க தயாராக, பிஜேபி தயாராக இருந்தது. அதனால பாரதிய ஜனதா கட்சி ஏன் ஒரு முஸ்லீமை கூட கேண்டிடேட்டாக போடவில்லை என்று எல்லாரும் அப்படியே கொதித்து எழுந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். ஒரு ஜனாதிபதி, ஒரு துணை ஜனாதிபதி, ஒரு கவர்னர், ஒரு சில எம்பிக்கள், இவர்களை மட்டும் லாலிபப் மாதிரி காண்பித்து முஸ்லீம் ஓட்டுகள் அனைத்தையும் வாங்கி 65 ஆண்டு காலமாக அதே வறுமை கோட்டுக்கு நாங்க என்ன செய்யறோம், 125 கோடி மக்களையும் ஒன்றாக சமமாக பாவிப்பேன். மாநில மொழி வாரியாக இல்லைன்னு சொல்லிதான் முதல்ல போனார். அரசியல் சட்டம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உத்தரப்பிரதேசில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இஸ்லாமிய சமுதாய மக்களினுடைய எண்ணிக்கை சதவிகிதம் 19%. 19%, 20 எடுத்துப்போம். 20%னா 5இல் ஒரு நபர். அப்போ நீங்க 403 சீட்டுக்கு நீங்க வேட்பாளர்களை நிறுத்துறீங்க. ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் கூட கிடைக்கலையா? ஒரு பாயிண்ட் சேகர் அவர்கள்ட்ட கேட்கணும். அது யாரை நிறுத்த வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய தனி உரிமை. இப்போ நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா அதில் முஸ்லீம்களுக்கு மந்திரி சபையில் இடமே இல்லாமல் போயிடும். ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பொங்குகிறார்கள், கேட்கிறார்கள் அப்படின்ற ஒரு இதை சொல்கிறீங்க. நம்ம ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற ஒரு தேசம். எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கணும். ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படின்னு வந்தால் அதில் எல்லா பிரிவினர், எல்லா தரப்பினர் எல்லோருக்கும் அதில் வந்து இடங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸியாக இருக்கும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே முஸ்லீம் வேட்பாளராக ஏன் நிறுத்தவில்லை அப்படின்னு கேட்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு ஆதரவான கேள்வியாக இருக்க முடியுமே தவிர அது முஸ்லீம்க்கு ஆதரவான கேள்வியா அது எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு புரியல. சொன்னீங்க, அதனால நான் விளக்கம் சொல்ல வேண்டியது. நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. காரணம் என்னென்றால் இப்போ இது பேச்சில் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. நான் யாதவ் ஓபிசியை பாரதிய ஜனதா கட்சி குறிவைத்து செயல்படுகிறது, அதில் கூட யாதவர்களை போடலை நாங்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த கட்சியினுடைய எங்களுடைய குறிப்பாக பிஜேபி டிஸ்கிரிமினேஷன்ன்றது இல்லை. நான் யாதவ் டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லலாமே. நான் யாதவ் ஓபிசியை மட்டும் பண்ணும்போது யாதவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லாமல் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல யாதவ் இருக்காங்க, இல்ல யாதவ் இல்லாம இல்ல, உங்க வேட்பாளர் பட்டியல்ல இருக்காங்க. நாங்க சொல்லுவது என்னன்னா, வின்னபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், ரெண்டாவது பார்ட்டியில அந்தந்த ஏரியால சீனியாரிட்டி, மற்ற விஷயங்கள். ஒரு கேண்டிடேட்டை பத்தி பல்வேறு பேராமீட்டர்ஸ் பார்க்குறோம். இப்ப ஒரு குஜராத்ல ஒரு நகராட்சியில உத்தரகாண்ட்ல நிறுத்தின ஆட்கள்ல நிறைய பேர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு பார்ட்டி சீனியாரிட்டி எல்லாம் கிடையாது. வின்னபிலிட்டி எல்லா கட்சியும் வின்னபிலிட்டியும் பாக்குறது. குஜராத்ல ஒரு நகராட்சி இல்ல, குஜராத்ல ஒரு நகராட்சியில இல்லைங்க, இது வந்து காங்கிரஸைசேஷன் ஆஃப் பிஜேபி இல்ல. அதாவது இன்னொரு 10 ஆண்டு ஆனாக்க இரண்டு கட்சிகளுக்கும் வித்தியாசம் வந்து வெற்றி தானே சார் இலக்கு. வெற்றிங்கிற இலக்குல பிஜேபி நீங்க என்ன செய்தாலும் வெற்றின்ற கோட்டை என்டி திவாரியை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் பாஜக. இன்னைக்கு அவர் பாஜகல இருக்கிறார். அதாவது நீங்க வரும்போது என்ன, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். நாங்கள் காங்கிரஸ் மாதிரி இல்லைங்க, நாங்க வித்தியாசமானவங்க. நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி கிடையாது. அந்த ஊழல் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். அது பிஜேபியோட ஃபால்ட்டா? பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்றது வேற. நீங்க வந்து என்டி திவாரியோ அதிகமாக பயனடைந்த 92 வயது ஆனவர், அவரை வந்து கட்சியில சேர்த்து தான் பாஜக வலுவடையணுமா? அதாவது ஒரு பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு கடுமையாக எனக்கு வேற ஒரு பார்வை இதுல இருக்கு. இப்ப எஸ்.எம். கிருஷ்ணா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், வெளியுறவு அமைச்சராக இருந்தார், நிறைய பதவிகளை அவர் கொடுத்தாங்க. அப்படியான ஒரு கட்சியினுடைய லாங் டைம் லாயலிஸ்ட இப்ப பங்காரப்பாவோட சன் எஸ்.எம். கிருஷ்ணா எனக்கு நிறைய பெரிய இது மாதிரி இருக்கு. அது ஷீலா மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் போல் எஸ்.எம். கிருஷ்ணா மீது குற்றச்சாட்டுகள் இல்லை. பிளஸ்
இல்ல என்னோட பாயிண்ட் நீங்க கம்யூனிட்டில இல்ல, அவருக்கு என்னோட vote base இருக்கிற இல்ல, என்ன- தலைவராக எஸ். இல்ல என்னோட பாயிண்ட் நீங்க இது பண்ணலாம். இல்ல, அதுக்கு காரணம் நான் சொல்றது வந்து பகுகுணாவுடைய ரீட்டா ஜோஷி பகுனா வந்து காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, மாநில தலைவர், முதலமைச்சர் வேட்பாளரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருந்தாங்க. அளவுக்கு வந்தாங்க. ஷீலா தீட்சித் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கப்படக்கூடும்னா அடுத்து பிஜேபிக்கு போறாங்க. ஆமா. இப்ப கேள்வி பிஜேபி ஏன் அகாமடேட் பண்ணுச்சு நீங்க பிஜேபி பார்த்து கேக்குறீங்களே? எல்லாரையும் கேட்கல. இல்ல இவர்களை இவ்வளவு காலம் லாங் டைம் அது லாயலிஸ்டா காங்கிரஸுடைய தவறு. விசுவாசிகளை ஏன் அந்த ஏங்க, கட்சி இழக்கிறது? ஏங்க, விஜய் பகுகுணா ஏன் உங்களால தக்க விஜய் வச்சுக்க முடியல பகுகுணா அப்படின்னு நீங்க ஆட்சியில- காங்கிரஸை பார்த்து ஆட்சியில கேட்கணும்ல? இருக்காரு, ஆட்சியில இருக்காரு. அப்பா ஹரீஷ் ராவத்தை வச்சு சில அதிருப்தியாளர்களை வச்சு ஒரு குளறுபடி செஞ்சு அந்த ஆட்சிக்கே கிட்ட போற ஸ்டேஜை கொண்டு வந்து இப்போ அந்த தோல்வி அடையறாங்கன்னா விஜய் பகுகுணாவும் அது முக்கிய காரணம் தான். விஜய் பகுகுணா வந்து எலிமினேட் பண்ணது யாரு? காங்கிரஸ் கட்சி பண்ணது தானே. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் ஒரு 100 தவறுகள் செய்திருக்கிறார்கள். நாங்க காங்கிரஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க. அப்ப நீங்களும் அதே தவறு செஞ்சாக்க அப்புறம் எப்படி ஒரே ஸ்கேல்ல தானே போடணும்? பிஜேபி மேல ரொம்ப கரிசனமாக அண்ணன் வந்து ரொம்ப கரிசனப்படுறாரு. இல்ல just pointing out the பாயிண்ட் fact. என்னோட பாயிண்ட் அவுட் பண்ணலாம். நான் இந்த ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட இல்லை என்று சொல்வதை விட முஸ்லீம் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்கின்றது கட்சியாக இருக்கிறதா என்பது வெற்றி பெற்று வந்தவுடன் அது ஆட்சி சமநிலையாக அரசியல் இருக்கிறதா பிரதிநிதித்துவம் என்பதை இல்லாம- மட்டும்தான் வந்து பார்க்கணும். அதை செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை அப்படியே விட்டு வெறும் ரெப்ரசன்டேஷன் மட்டும் கொடுத்து ஆட்சி ஜனநாயகத்துல representation இல்ல, இல்ல, representation number தான் நான் சார். சொல்லல. Number எங்களை important. பொறுத்த மட்டும் When number is important, representation is also important. ஒரு குஜராத்தில் ஒரு நகராட்சியில் 30 கவுன்சிலர்கள்ல 28 பேர் முஸ்லீம். அது வெளியில வரல, பேசல. அதெல்லாம் local எங்களுடைய கட்சி செல்வாக்குங்க. உறுப்பினர்களை அந்த பேசல. பகுதியில. நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஒரு உறுப்பினர்கள் எம்எல்ஏ கொடுக்கவில்லை என்பதனால் பிஜேபி முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி என்று குற்றம் சாட்டுவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட். யாரும் சொல்லல எதிரானதுன்னு யாருமே இல்ல, சொல்லல. அது ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. அது உண்மைதான். fascistன்னு என்ன சொல்லிட்டாருல முதல்ல. ஜனநாயக நாட்டுல ஒரு Fascist சிறுபான்மை சொல்லிட்டாரு. மக்களுக்கு நாங்க வந்து வேட்பாளராகவே அறிமுகப்படுத்த மாட்டோம், அந்த தகுதியே கொடுக்க மாட்டோம். சிறுபான்மை மக்களை வஞ்சித்து இவ்வளவு நாள் அவர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக நான் ஒரே மட்டும் ஒரு உதாரணம் வைத்திருக்கிறது சொன்னேன். காங்கிரஸ் சார், கட்சி. நான் இருங்க, அதனால ஒரே ஒரு நீங்க உதாரணம். சிறுபான்மை பாட்டாளி மக்களை மக்கள் பத்தி கட்சி பேசாதீங்க. என்பது ஏன்னா வன்னியருக்கான கட்சின்னு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்களே தாழ்த்தப்பட்ட மக்களை நம்ம இக்னோர் பண்ணிட கூடாது, தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் முதலை கண்ணீர் நீலி கண்ணீர் இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு. ஒரு ஸ்டேட் நீங்க இதுவரை சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கிகளாக வச்சிருக்கீங்க. நாங்க அப்படி நினைக்கல. மனிதர்களாக நினைக்கிறவங்கள சம உரிமை கொடுக்கணும், செய்ய வேண்டிய செய்ய வச்சிட்டு இருக்கோம். நாங்க என்ன ஒரு துணை ஜனாதிபதியா அதை மட்டும் தான் வச்சிருக்கீங்க. இரண்டாவது அதை மட்டும் தான் என்ன வச்சிருக்கீங்க. கொடுக்கலன்னு சொல்லுங்க. அங்கங்க என்ன 2 கொடுக்கலன்னு ராஜ்யசபா சொல்லுங்க. 2 கவர்னர். ஆனா அந்த சேரியில இருக்கக்கூடிய முஸ்லீம் அப்படியே தான் இருக்கான். அவன் 4-5 குழந்தைகளை பேர் படிப்புக்கே போகல. அவனுக்கு கல்லூரி வாசல் தெரியல, பள்ளி வாசல் தெரியல. அவனுடைய வறுமை கோட்டுக்கு மேல வரல. நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க. இல்ல எவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்கு. பச்சோரி கமிட்டி என்று ஒரு கமிட்டி போட்டு இந்தியாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் தான் முஸ்லீம்கள் இன்னும் அவர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள், குஜராத்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நீங்க போட்ட கமிட்டி போட்டதே நாங்க தான். அதனால அவங்க தான் சொன்னாங்க. அந்த அவங்க தான் recommendation சொன்னாங்க நாங்க பண்ணோம். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு சரியான பாதுகாப்பும் கல்வியும் எகானமியும் கொடுக்காத கட்சி காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் அப்படின்னு சொன்னது அவங்க. அதனால ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம். அந்த ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம். முன்னால செய்ய வேண்டியது. ஆகவே என்ன செய்ய வேண்டியது, என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சார், பச்சோரியில உங்களுடைய விமர்சனங்கள் நீங்க தயவு செய்து உங்களை சரி பண்ணிக்கங்க. நாங்க வந்து உண்மையாக முஸ்லிம்களுக்கும் மைனாரிட்டிகளுக்கும் எல்லா பச்சோரி கமிஷன்ல ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஒன்று, இன்னொன்று ரங்கநாத் மிஸ்ரா, இந்த 2 கமிட்டி இருக்கு. ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. பட் காங்கிரஸ் மீதும் நீங்க வந்து ஒரு வெறுப்பை காட்டவில்லை அல்லது டிஸ்கிரிமினேட் பண்ணல அப்படின்ற புகாருக்கு வேணா நீங்க ஆளாகாம இருக்கலாமே தவிர எதுவும் செய்யல. நியாயமாக அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலன்ற புகார் காங்கிரஸ் மீதும் அது இருக்கு. அந்த கமிட்டி போட்டீங்களே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்ற புகார் வந்து மன்மோகன் சிங் அரசு மேலே இல்ல. இருக்கு. உத்தரப்பிரதேசல வந்து நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்காதனால இஸ்லாமியர்களுக்கு நாங்க கை விட்டுருவோம், நாங்களுக்கு அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னா கிடையாது, நிறைய செஞ்சிருக்கன்றார். ஆனா எந்த கட்சியிலயாவது மலகான் வெடிகுண்டு வழப்பை பத்தி இப்ப பேசினா இன்னும் 1 மணி நேரம் தேவை இருக்கு. அத ஒரே நிமிஷம் சொல்லலாம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க என்னென்ன பேசியிருக்கீங்க, எதுக்காக அந்த குண்டு வெடிப்பு நடந்தது, எந்த மக்களுக்காக நீங்க அதை அரங்கேற்றுனீங்க, அதையும் பேசுங்க.
என்னைக்கோ டிஸ்மிஸ் ஆயிருக்க வேண்டிய வழக்கு இல்ல, அதையே சொல்லுங்க. நீங்க எதுக்காக பொய்யாக போட்ட வழக்கு 1.5 வருஷ காலங்கள் உள்ளே எஃப்ஐஆர்ல ஆளை இல்லாதவன் அதுக்கப்புறம் கொண்டாந்து போட்டீங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றீங்க? அதனால தொலைபேசி உரையாடல்ல இவ்வளவு முஸ்லிம் தான் இருந்தாங்களா? பொய்யான குற்றச்சாட்டுங்கிறது இப்ப கிளீனா கோர்ட் சொல்லியிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில இருந்த காலத்திலேயே அது பொய்யாக நீங்க போட்டீங்க. நீங்க விவரமானவரை இப்படி மூடி மறைச்சு பேசக்கூடாது. உண்மை டாக்குமெண்ட் இருக்கு. டாக்குமெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆகவே நாங்கள் சரியாக தான் ரொம்ப கிளியரா என்ன இருக்கு. பேசினாங்கன்றத சரி, சொல்லுங்க. நம்ம நிறைவு பகுதிக்கு போலாம். யாமுனன், நான் நிறைவு பகுதியில் இருக்கிறேன். யாமுனன், நான் நிறைவு பகுதியில் இருக்கிறேன். இது குற்றச்சாட்டு பதில் குற்றச்சாட்டுன்னு இதுல போறது நல்லது இல்ல. நாம யாமுனன் காத்துக்கிட்டு இருக்காரு டெல்லியில. யாமுனன், இந்த தேர்தலோட அவுட்கம் அப்படின்றது 2-3 கேள்விகளை உங்கள்கிட்டயே கேட்டு நான் நிறைவு செய்திடுறேன். இந்த தேர்தலுடைய அவுட்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த தேர்தல் வந்து நரேந்திர மோடி முன்வைத்த ஒரு வசீகரமான பிரச்சாரத்திற்கு அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி போன்ற தலைவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்ற வாதம் சரியான ஒன்றா? இந்த தேர்தல் முடிவு எப்படி அமைந்தாலும் அது இந்திய அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? 3 கேள்வி, முத்தான பதில்களை சொல்லுங்க. கடைசி கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சார். அதாவது இந்த எக்ஸிட் போல்ஸ் காட்டின மாதிரி 260 280 தொகுதிகள் வர அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்னு பாக்குறேன். அதாவது இத்தனை நாளா நம்ம என்னன்னா ஒரு முஸ்லிம் கன்சாலிடேஷன், மைனாரிட்டி கன்சாலிடேஷன், முஸ்லிம் ஓட், கிறிஸ்டியன் ஓட், மைனாரிட்டி ஓட்டுன்னு தான் பேசிட்டு இருக்கோமே தவிர ஹிந்து ஓட்டுங்கிறத நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா ஜாதி அடிப்படையில் அது பிரிந்து இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணம். ஆனா இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக 280 தொகுதிகள் ஒருவேளை வெற்றி பெற்றால், அந்த மாதிரி ஒரு மேசிவ் வெற்றி வந்ததுன்னா நம்ம இந்த ஹிந்து ஓட் கன்சாலிடேஷன் பேச ஆரம்பிக்கணும் இனிமேல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து ஒரு விதத்துல வந்து நரேந்திர மோடி அதை அச்சீவ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதாவது ஜாதிகளை அப்பாற்பட்டு இந்துக்களாக வாக்கு வங்கியை இணைக்கக்கூடிய சக்தி அவருக்கு வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அது எழுப்பும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். இந்த யூபி அவுட்கம்ல அவங்க வெற்றி பெற்றா, அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெற்றா. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு உத்தரப்பிரதேச பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன் பஞ்சாப்ல தான் இருக்குன்னு தோணுது. அங்க என்ன ஒருவேளை அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றி பெற்று விட்டால் இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அடியாக வரும். ஏன்னா அவங்க வந்து மிச்ச ஸ்டேட்லயும் அந்த ஆல்டர்னேட்டிவ்ங்கிற பொசிஷனுக்கு வந்து வந்துருவாங்க, வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால காங்கிரஸுக்கு வந்து அவங்க பஞ்சாபை வந்து தக்க வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தோத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் எப்படி அதுல இருந்து மீண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஐயமா தான் இருக்கு. அதாவது ஒரு விதத்துல வந்து அந்த நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை பஞ்சாப் அவங்க தோத்துட்டாங்கன்னா மேகாலயா, மிசோரம், அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், கர்நாடகா, 4 ஸ்டேட்டை தவிர வேற எங்கேயுமே காங்கிரஸ் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்து வருது. அது எந்த மாதிரியான ரிசல்ட் நாளைக்கு பஞ்சாப் கொடுக்கும் தெரியல. பட் என்ன உத்தரப்பிரதேசத்தோட நான் பஞ்சாபை தான் இன்னும் நோக்கி கவனிக்கிறேன். அது வந்து இட் வில் பிரிங் a big change. இல்ல, அதாவது ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், அது சொன்னதுல ஒரு பாயிண்ட், காங்கிரஸுக்கு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து நாளைக்கு பாஜக யூபியில ஜெயிக்கிறது, ஆப் பஞ்சாப்ல ஜெயிக்கிறது. அது 2 நடந்துருச்சுன்னா நிச்சயமாக திரு ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா பஞ்சாப்ல வந்து ஒரு ஆப்புங்கிறது 4 இன்டர்வென்ஷன் சார், சின்ன இன்டர்வென்ஷன். ஹலோ, கோ ஹெட். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஜெயிக்க, அதாவது அவங்க தான் தனிப்பெரும்பான்மை கட்சியாக வருவாங்க அப்படிங்கறத வந்து ஒரு விதத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரசன்ஸே இல்லாத ஒரு பார்ட்டிக்கு நீங்க உங்களுடைய அப்போசிஷன் ஸ்பேஸ 4 வருஷத்துல கொடுத்துட்டு இல்லாத ஒரு கட்சியை இவ்வளவு ஒரு பெரிய கட்சியா ஆக்கினதுக்கான முக்கியமான காரணமே காங்கிரஸ் மீது இல்லாத நம்பிக்கை. அதாவது அவங்க தேசிய, அதாவது அவங்க நேஷனல் லீடர் இல்ல நேஷனல் லீடர்ஷிப்பா இருந்தாலும் சரி, பஞ்சாப் ஒரு சிறிய மாநிலம், அதில் பெறக்கூடிய வெற்றி சிம்பாலிக்கா பெருசா இருக்கலாமே தவிர அவங்க எல்லா இடத்துலயும் பிஜேபி அப்படின்ற ஒரு ஆளும் கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவா எமர்ஜ் ஆக முடியும், காங்கிரஸை எல்லா இந்தியா முழுமையும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் ஏஏபியால அப்படி அப்படின்ற ஒன்று வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று. எல்லா இடத்துலயும் சார் அது ஒரு தொடக்கம். குஜராத்ல தேர்தல் வருது. இல்ல சார், நான் அப்ப சொல்றேன் ஆம் ஆத்மி கட்சி பிரச்சாரத்தை தொடக்கம் அப்படின்ற அடுத்த டிசம்பர் குஜராத்ல வந்து பாஜக எவ்வளவு 20 ஆண்டு காலமாக ஆட்சி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்து
ஆம் ஆத்மி கட்சி வருது, காங்கிரஸ் வரல அப்படின்னாக்கா நிச்சயமா அது காங்கிரஸினுடைய மிகப்பெரிய சரிவு தான். நாளைக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் வெற்றி பெற்று பாஜக யூபியில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ்ல வந்து ஒரு கட்சியின் வெற்றி யார வேற யார ப்ரொஜெக்ட் பண்ணீங்க இந்த தேர்தலை என்ன காங்கிரஸ் இந்த தேர்தல் மற்ற தலைவர்கள் யூபியில யார் இருக்காங்கன்னு கூட மக்களுக்கு பெரிய அளவுல இல்ல என்ன தெரியாது. பிரச்சனைனா இன்னொரு கட்டம் கூட பார்த்தேன், திமுக கிட்ட வந்து 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அகில இந்திய தலைவர்கள் பெருசா வரல. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 4 ஒரு பங்கை வாங்கிட்டு ராகுல் காந்தி மட்டும் போனார், சோனியா காந்தி அம்மையாரும் போல, பிரியங்கா காந்தியும் போகல. அவங்க வந்து பிரியங்கா காந்தி போயிருக்கலாம், அவர்களும் போல பிரச்சாரத்தை வலுவாக முன்னெடுக்கல என்ற குற்றச்சாட்டை முன்னாடியே 2 தொகுதி நீங்க சீட்டு வாங்குறதுல காட்டுற வேகத்தை பிரச்சாரத்துல காட்டல, ஜெயிக்க வைக்கிறதுல காட்டலன்ற விமர்சனம் முன்னாடியே வந்தது. என்னுடைய கேள்வி இறுதியாக நான் வந்து அவங்க 2 பேரும் கேட்டு முடிவு செய்யணும். நீங்க 2 பேரும் சொன்னது மாதிரி அவங்க 2 பேருக்கும் கருத்து சொல்றதுக்கான நிறைவு கருத்து சொல்ற வாய்ப்பு தராம போனா அதுக்கு சேகர் வந்து வேறொரு பதிவிடுவார். வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டிட்டு இது அடுத்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் பொலிட்டிக்கல் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது இந்த தேர்தல் வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்ற பார்வைகள் இருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் காங்கிரஸ் அல்லாத முதல் நான் காங்கிரஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆட்சியை மோடி அமைச்சர். தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமாக காங்கிரஸ் காவு கொடுத்து கொண்டு வருகிறது, பலி கொடுத்து கொண்டு வருகிறது. காரணம் வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு ஆப்போசிஷனே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நிறுவி மக்களுக்கான தேவைகளை செய்து முடிக்காத காரணத்தினால இருமாப்போடு அகந்தையோடு பூர்ஷ்வாத்தனத்தோடு இருந்த காரணத்தினால மக்கள் பதிலடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இப்போது அதற்கு வரிசையாக விக்கெட் விழுந்துக்கிட்டே வருது. அதனுடைய அடுத்த கட்டங்கள் தான் இப்போ நடைபெறுகிறது. எனவே இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். அதனால் மோடி வருகிறார். ரெண்டாவது இப்போ நடக்கக்கூடிய இதில் வந்து ஒரு வாத்தியார் பையன் மக்கா இருப்பான், ஒரு பெரிய அறிவாளியினுடைய பையனும் மக்கா இருப்பாங்கிற சாதாரண கிராமத்து பழமொழிகள். ஆட்சியில் இருந்த ராஜீவ்காந்தியினுடைய மகன் வந்து அந்த பதவியை மட்டும் இயல்பாக கொண்டு கொடுத்ததுனால அதனுடைய சீரியஸ்னஸ் இல்லாமல் அவர் வந்து கேஷுவல் லீவு, ரேன் லீவு, சிக் லீவெலாம் போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. ஃபுல் டைம் அரசியல்வாதியாக எல்லாம் இப்போ கூட புக் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால் அடுத்த தலைமையை அவர்கிட்ட கொடுக்காமல் ஒரு உழைக்கின்ற ஒரு நல்லவர்கிட்ட கதில் பிறந்தவங்க மாதிரி ஆள்கிட்ட ஒரு நல்ல தலைமையை கொடுத்து காங்கிரஸ் கொஞ்சமாவது எதிர்க்கட்சி இல்லாமல் எங்களால் ஆள முடியாது, அதற்காக ஒரு வழி வகுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்பவே உங்க டோன் ஒரு வேற மாதிரி இருக்கே. இல்ல இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க காங்கிரஸை வீழ்த்திட்டுன்னு சொன்னாரு. எப்படி வந்தாங்க? அவங்க பொய்யும் புரட்டும் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு வாக்காளர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களான்னு கேளுங்க. இப்படி ஒரு மாயையில ஒரு பொய்யான உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப நரேந்திர மோடி உலகம் ஃபுல்லா சுற்றுன மாதிரி ராகுல் காந்திலாம் சுத்துனது கிடையாது, அவர் தந்தையும் சுத்துனது கிடையாது. ரெண்டுத்துக்கும் வந்து அண்ணன் சொன்னாங்க. ஆனா வந்து இன்னைக்கு நாட்டுல வந்து மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க, புரிஞ்சிட்டு இருக்காங்க. போல சரி, என்ன முதலீடு கொண்டு வந்திருக்காரு, என்ன சாதனை பண்ணியிருக்காரு, ஒரு தலைவர் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு நரேந்திர மோடி தான். ஒரு சிறுபான்மை மக்களையே இந்தியாவுல புறக்கணிச்ச ஒரே கட்சி வந்து உங்களுடைய கட்சி தான், உங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி தான். சொல்லிட்டீங்க. ஆகையால வந்து 5 மாநில தேர்தலும் எங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். அவர்கள் 1% வாக்குகள் பின்னடைவு ஏற்பாட்டால் மிகப்பெரிய பாதகமாக இருக்கும். இதுதான் இந்த தேர்தல் முடிவு நாளைக்கு சொல்ல போகுது. யாமனன் குறுக்கிட்டீங்க ஒரு வரியில. இல்ல குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணே, நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ஆப் வந்து இந்த மாதிரி மிச்ச ஸ்டேட்ல எல்லாம் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு. நீங்க குஜராத்ல ஏற்கனவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன காங்கிரஸ் அங்க வந்து பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் ஹார்திக் பட்டேல் போன்றவர்கள் காங்கிரஸ் பக்கம் போகாம, இந்த மாதிரி சின்ன கட்சிகள்லாம் காங்கிரஸ் பக்கம் போகாம பீகார்ல இருந்து நிதிஷ்குமாரை கூட்டின்னு வந்து மீட்டிங் போடுற நிலைமையில இருக்கு. அங்க வந்து ஆப்போட சேர்றதுக்கு வந்து ரெடியா சின்ன கட்சிகள் எல்லாம் இருக்கே தவிர காங்கிரஸோட சேர்றதுக்கு இன்னும் அவங்க வந்து ஒரு ரிலக்டன்ஸை காட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதனால ஆப்புங்கிற அந்த பார்ட்டி பஞ்சாபை வின் பண்ணிடுச்சுன்னா இந்த அதர் ஸ்டேட்ஸ்ல அவங்களுடைய கிளைம் ஸ்ட்ராங்கரா ஆயிடும் அப்படின்னு தான் சொல்றேன். அது காங்கிரஸுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சி. நன்றி. விரிவான பல கருத்துக்களை இப்ப சொல்லிருக்கீங்க. நாளை காலை தேர்தல் முடிவுகளை அளிப்பதற்காக இந்தியாவினுடைய பல்வேறு முனைகளில் எங்களுடைய செய்தியாளர்கள் காத்திருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகளை நாளை காலை பார்க்கலாம். 7 மணிக்கு தொடங்கி பிற்பகல்ல முடிவுகள் முழுமையாக தெரிய வரும். அப்போ நம்ம பேசின பல கருத்துக்கள், வெளிப்படுத்தின கருத்துக்கள்லாம் மெய் சார்ந்திருந்ததா அல்லது விருப்பம் சார்ந்திருந்ததா அப்படின்றது புலப்படும். அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக உங்களுக்கு நன்றி. யாமனன் உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.